சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட். நன்மை இல்லை, பார்க்குற பார்வையில் தான் நன்மை அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல உட்காந்து அவர் பார்வை பார்க்குற வீட்டுக்கு நன்மை செய்யும்போது இது வரைக்கும் காதலிக்காதவங்க காதலிப்பாங்க. ரிஷிகாரங்களுக்கு காதல் தோணும். அப்போ 3 கிரகமே சுபமாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா? பெண்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு. ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு ஆண்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு. அன்பை செலுத்தணும், கர்வம் கூடாது, எட்வைட் கூடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தலைக்கணத்தை தூக்கி வச்சிடணும். சுமூகமாக பழகணும், அன்பாக பழகணும். நம்ம அழகுன்ற திமிர் இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே எந்த கடவுளும் உங்களை கோயிலுக்கு வா, என்னை கும்பிடு, எனக்கு தேங்காய் ஒடி பரிகாரம் பண்ணுன்னு சொல்ல. பரிகாரம் கோயிலை தாண்டி குலதெய்வத்துக்கு இந்த ஆண்டு உங்கள் மூலிமா ஏதாவது பெரிய அந்த வேலைப்பாடு நடக்குது, கோயில் வேலைப்பாடு நடக்குதுன்னா 2024 குரோதி ஆண்டு முன்னிட்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடைபெறும் என்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, இந்த ரிஷபராசியில் குரு மே 1ஆம் தேதியிலிருந்து அமர்றாரு. அப்போ குரு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். இது உங்கள் வீட்டோட அதிபதி சுக்கிரன். அப்போது இந்த சுக்கிரனும் குருவும் காம்பினேஷன் உங்களுக்கு. அப்போது யாராவது இதில் சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட். அப்போ ஜாக்பாட்டுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்பாட்டுன்றது நம்ம ரேஸ் மூலியமாக வர்ற பணமோ லாட்ரி மூலியமாக வர்ற பணம் கிடையாது. உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வரன் அமையும். வரன்னா இளம் வயது பெண்களுக்கு தகுந்த ஆண் வரன், ஆண்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புள்ள உங்களுக்கு பிடிச்ச வரன் அமையும். இது பெற்றோர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய திருமணம். இதை ஏன் நான் இப்போ எடுத்த உடனே திருமணத்தை பற்றி சொல்கிறேன்னா, குரு வர்றதே அந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவருடைய பார்வை 5, 7, 9 இந்த வீட்டுக்கும் சரி திருமணத்தை நடத்தி வைப்பார். சிலர் சொல்லுவாங்க குரு உட்கார்ந்த இடத்துல நன்மை இல்லை, பார்க்குற பார்வையில் தான் நன்மை அப்படின்னு. அப்போது ஒரு இடத்துல உட்காந்து அவர் பார்வை பார்க்குற வீட்டுக்கு நன்மை செய்யும்போது உட்கார இடத்துல செய்ய மாட்டாரா? இதை எதிர்மறையான சில விஷயங்கள் பேசப்படுது. அது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வீட்டுக்கு குரு வராருங்க. குருன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத்தியஸ்தர், ஒரு ஆலோசகர், ஒரு அறிவாளி, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வராரு அப்படின்னும்போது அந்த வீட்டுக்கு நன்மை கண்டிப்பாக செய்வார். அப்போ என்னன்னா, இளம் வயதினருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அப்போ திருமணம் ஆகிட்டு 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குமானா குழந்தை இருக்கும். கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். அப்போது ரிஷப லக்னம் ரிஷப ராசி இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிலிருந்து 5ஆம் வீடு பார்க்கக்கூடிய வீடு எது வரும் உங்களுக்கு? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இது ராசியாக அமைஞ்சிச்சுன்னா, ராசியும் லக்னமும் குரு பார்வை 2மே அமைஞ்சிச்சுன்னா சிறப்பு தானே. அதனால் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, குழப்பம் வேண்டாம். குரு வராரு, 11 வருஷம் கழித்து 12ஆவது வருஷம் உங்கள் வீட்டுக்கு உட்காந்துருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இது வரைக்கும் 7 வருஷம் 8 வருஷம் திருமணம் வரன்னு பார்த்துன்னு இருக்கவங்களுக்கு, தேடினவங்களுக்கு கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். எழுதி வச்சிங்க, வரன் அமையும். அதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்க. திருமணம் நடந்தே தீரும். அதை பற்றி பெற்றோர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த கவலையே வேண்டாம். ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, காதலித்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். காதல் ஜெயிக்கும், வெற்றி நிச்சயம். இது வரைக்கும் காதலிக்காதவங்க காதலிப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் தோணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு உங்களுக்கு பெயர்ச்சி இந்த குரோதி ஆண்டு அருமையாக இருக்குது. திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் ஆகாத இளம் வயதினர் ஆண் பெண்களுக்கு காதல் வலை வீசப்படும். காதல் வலையில் விழுவாங்க. இதையும் தாண்டி திருமணம் ஆனவங்களுக்கு என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி அந்யோன்யம் மாறுவாங்க. கருத்து வேறுபாடுலேருந்து பிரிஞ்சவங்க ஒன்றா சேருவாங்க. இதுவரையும் பிரிஞ்சுட்டு இருந்தோம், நாங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போகலான்னு இருந்தோம், போலங்க. அப்போ திடீர்னு ஒரு 4 பேர் குரு ஸ்தானத்தில் ஒரு 2 பேர் உட்காந்து வீட்டிலேயே பஞ்சாயத்து பண்ணி, கோர்ட்டுக்கெலாம் போகாதீங்க, திருமணம்லாம் பண்ணுறது கஷ்டம், திருப்பின்னு இன்னொரு வரன் பார்க்கறது கஷ்டம், நீங்கள் பிரிஞ்சு நீங்கள் இருந்து திருப்பின்லாம் இதெல்லாம் வேண்டாம், சுமூகமாக போங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம்,
ஒரு சுமூகமான போக்கு நடக்கும். இதுதான் குரு வர்றது. காதலர்களை ஒன்றாக அவங்கள இணைக்கிறதும் சரி, 2 மனங்களை ஒன்றா சேர்க்கறதும் சரி, பிரிஞ்சவங்கள ஒன்றா சேர்க்கறதும் சரி, இதெல்லாம் குரு வர்றதுனால ரிஷபராசிகளுக்கு நல்லாயிருக்கும். சரி, இது முடிஞ்சு சார், அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த ஒரு சிலர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் 3 நட்சத்திரம் இருக்குங்க. இப்போ மேஷத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை மாதிரி கார்த்திகையில் ஒரு பாதம் போக கார்த்திகையில் மீதி இருக்கக்கூடிய 2, 3, 4 பாதம் அது சூரியனுடையது. இவங்களுக்கு அரசாங்க வேலை ட்ரை பண்ணிங்கன்னா அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணின்றது சந்திரனுடையது. அப்போ அதில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதம் இருக்குது. இந்த ரோகிணிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். அப்போ சந்திரன் உங்கள் வீட்லேயே உச்சம் இல்லையா? அப்போ குரு அந்த வீட்டில் இருக்கார், உங்களுடைய வீட்டு அதிபதி சுக்கிரனு, மேலே சந்திரன். அப்போ சந்திரன் உச்ச கிரகம் வந்தாச்சு. உச்ச கிரகம், ஆட்சி சுக்கிரனு, குரு, இவங்க 3 பேருமே உங்களுக்கு சுப கிரகம் தான். அப்போது 3 கிரகமே சுபமாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா நீங்களே சொல்லுங்கள். அப்போது குருன்ற மூத்தவர் வந்துட்டார், சுக்கிரன் அப்படின்ற நீங்கள் இருக்கிறீங்க, அப்புறம் சந்திரன்ற அத்தையோ ஆண்டியோ யாரோ வராங்க. அப்போது பெண்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு. ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு, பெண்களுக்கு ஆண்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு. அவ்வளோதாங்க. எதிர்பார்க்கிறோட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போது வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் 100%. உங்களுக்கு மதிப்பு, பாராட்டு, பரிசு, கூடுதல் சம்பளம், டபுள் சம்பளம், ப்ரமோஷனு, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதுக்குண்டான முனைப்பை நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான். இது எல்லாமே நடக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பங்களிப்பு அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, அன்பை செலுத்தணும். கர்வம் கூடாது, எட்வைட் கூடாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தலைகணத்தை தூக்கி வச்சிடணும். தலைகணத்தை தூக்கி வச்சுட்டு எல்லோருடைய சுமூகமாக பழகணும், அன்பாக பழகணும். நம்ம அழகுன்ற திமிர் இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க அழகானவங்க, நல்லா பார்க்குறதுக்கு ஒரு முறை திருப்பி பார்க்கக்கூடிய கவர்ச்சியானவங்க நீங்கள். அப்போ அதில் சந்திரன் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரங்க அவங்க இயற்கையிலேயே அழகு, சொல்ல வேணாம். இன்னும் கூடுதல் அழகு ரிஷப வீட்டில் குரு வரும்போதும் சரி, அப்போ சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் உங்களை விட கலரில் கம்மியாக இருக்கிறவங்களையோ இல்லைன்னா கொஞ்சம் பர்சனாலிட்டியில் கம்மியாக இருக்கிறவங்கள துச்சமாக மதிக்காதீங்க. உங்களோட பரிகாரமே அதுதான். அது மாதிரி பண்ணுறதுனால தாமத திருமணம், திருமண தடை, இப்போ நிர்வாகத்தில் சிறு சிறு குழப்பங்கள், மேனேஜ்மெண்ட்டோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு, இது எல்லாமே. ஏன்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய தயங்குறாங்க, வேலை சொல்கிறது தயங்குறாங்க. அப்படின்னும் போது என்ன கேட்டினா, கம்யூனிகேஷன் கேப்பு உங்களுடைய ராசிக்கு அதிகமாக இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் அன்பாக பேசுங்க, 4 பேர்கிட்ட உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி, சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. இன்னும் நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, படித்த பிள்ளைங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஸ்கூல் முடியுது, அதுக்கு அடுத்து வேறு கிளாஸுக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான நோட் புக் வாங்கி கொடுங்க, லஞ்ச் பேக் வாங்கி கொடுங்க, ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க. பிள்ளைகள், மாணவர்களுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பரிகாரம். நீங்கள் கோயிலுக்கு போய் தான் பரிகாரம் பண்ணணும்னு இல்லை, கோயிலை தாண்டி வெளியில் பரிகாரங்கள் நிறைய இருக்குது. நம்ம கோயிலே சுற்ற வேண்டியதில்லை. இப்போ ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு நம்ம பசுமாட்டை பார்க்க சொல்லியிருக்கிறோம், அவங்கள வணங்க சொல்லியிருக்கோம், தொழுவத்தை பண்ண சொல்லியிருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ரிஷபராசிக்குடைய சின்னம் ஆடு, பசுமாடு. இவங்களுக்கு ஆடு, மேஷத்துக்கு ஆடு, ரிஷபத்துக்கு பசுமாடு. அப்போ பசுமாடு அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்காரங்களுக்கு சொன்ன அதே கால்நடை சம்மந்தம் உங்களுக்கு சொல்கிறோம். சார் எங்களுக்கு பசுமாடு இல்லை, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ட்டு நீங்கள் அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா, பசுமாட்டு மட்டும் இல்லை, அதை தாண்டி வளர்ப்பு பிராணிகள்னு கேட்டுக்கினீங்க. அப்போது நீங்கள் பெட்டாக வளர்க்கலாம். உங்களோட பரிகாரமே அதாங்க. வீட்டில் 4 கால் ஜீவனை வாங்கி நீங்கள் வளர்க்கணும். அவங்களுக்கு உங்கள் கையால் உணவு கொடுக்கணும். பெட்டாகனா நாய்க்குட்டி, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் காசு எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் நாயை வாங்கி வளங்கும். இல்லை 4 கால் ஜீவன், அதுக்காக நாய் சொன்ன நீங்கள் கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாது. முடிஞ்சால் ஆடு வாங்கிட்டு ஆட்டை கட்டுங்க. உங்கள் வீட்டில் பசுமாடு, ஆடு, 4 கால் ஜீவன் எதுவோ அதை பார்த்துக்கணும். அதுக்காக உங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னு சிங்கத்தெல்லாம் வாங்கிட்டு கட்டிடாதீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுடைய 4 கால் ஜீவன் நாய்க்குட்டி வளர்க்கலாம். அதில் டொமஸ்டிக் அனிமல்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போது ரொம்ப சாதுவான நாய்ங்க வீட்டில் வளர்க்கணும். உங்கள் கையால் உணவு கொடுக்கணும். நீங்கள் போய் தெருவில் இருக்கிற, இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கிறோம், ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு கூட தெரு நாய்களுக்கெல்லாம் டெய்லி உணவு வைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு அபவிதமான பலன் கிடச்சிருக்குது.
ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக அது சாதம் செஞ்சு அதில் கொஞ்சம் சிக்கன் வாங்கி கலந்து எடுத்துன்னு போய் தெருவில் இருக்கிற ஒரு 50-60 நாய்க்கெல்லாம் 10 நாய்களை ஸ்டார்ட் பண்ணவங்க இன்றைக்கி 50-60 நாய் கொடுக்குறாங்க. ஏன் அதை 10லேருந்து 50 போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்குது. அதனால் கால்நடைகளுக்கு உங்கள் கையால் நீங்கள் வந்து உணவு கொடுக்கணும். சில லேடிஸுங்கெலாம் வந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு 9-9:30 மணிக்கெல்லாம் வந்து தெருவில் இருக்கிற நாய்ங்களுக்கு பக்கெட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு போகிறாங்க. அவங்க லைஃப் அவ்வளோ நல்லா இருக்குது, அவங்க குடும்பம் நல்லா இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் கோயிலுக்கு தான் போனோம் சாமி கும்பிடணும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த கடவுளும் உங்களை வந்து கோயிலுக்கு வா என்னை கும்பிடு எனக்கு தேங்காய் ஒடி பரிகாரம் பண்ணுன்னு சொல்ல. பரிகாரம் கோயிலை தாண்டி வெளியில் நிறையா இருக்குது. கோயிலுக்கும் போங்க, எல்லா சாமியும் கும்பிடுங்க, வேண்டான்ல. பரிகாரம் உங்களுக்கு எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஹார்ட்டில் பிரச்சனைனா ஹார்ட் டாக்டர் தான் போய் பார்க்கணும். நீங்கள் போய் நியூரோ டாக்டரை, நரம்பு டாக்டரையோ, வயிற்றுவலி டாக்டரையோ பார்க்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு பரிகாரம் இங்கே தான் இருக்குது. இதை வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். சந்திரன் உங்கள் வீட்டில் உச்சம். உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனமாக கேட்டுங்க. இது வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கும் இல்லை, மற்ற 2 நட்சத்திரத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து கிரிவலம் மேலே போகணும் திருப்பதிக்கு. அப்போ கிரிவலம்னு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க. அதுக்கு முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பௌர்ணமி வெளிச்சத்தை வாசலில் அந்த சன்னதி வாசலில் அந்த படிக்கட்டில் உட்காந்து 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி உட்கார முடியுமோ உட்காந்து சந்திர ஒளியை உங்கள் உடலில் வாங்கணும். ஏன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சைனா, 2வது வந்து திருப்பதியில் தான் சந்திரனுடைய பவர் பூமிக்கு வருது. அப்போது அந்த மலை மேலே இருக்கக்கூடிய திருப்பதியில் இந்த பவரை வந்து நம்ம உடம்புல வாங்கினோன்னா நம்ம கிரகத்தினுடைய கதிர்வீச்சு தான் நம்ம உடம்புல பட்டு தான் அந்த கிரகமாக நம்ம மாறுறோம். இதில் யாராவது சந்திர தசைலாம் இருந்துச்சுன்னா பயங்கர ஜாக்பட்டு, நல்ல அதிர்ஷ்டம். சந்திர தசை சந்திர புத்தி நடக்கும்போது யாருக்காவது இந்த வருஷத்தில் இந்த 2024 இருக்குது சந்திர தசை வரப்போகுது இல்லை முடிய போகுதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கணவர் வழி சொத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கணவர் வழியில் இருந்து உயில் மூலியமாக வரக்கூடிய சொத்து, ரொம்ப நாள் அவருக்கு பேரில் உயில் எழுதி வச்சுருப்பாங்க தாத்தா பாட்டி அவங்களாம், அந்த உயில் வந்து ஆக்டிவ் ஆகி இவங்க கைக்கு முழுசாக வரும். பத்திரம் கை மாறும்னா பூர்வீக சொத்தாக தாத்தா பேரில் இருக்கிற சொத்து உங்கள் கணவருக்கு வரும். இல்லை கணவர் இருந்தால் மனைவி மூலியமாக ஆதாயம். அப்போது மாமியார் வீட்டு செல்வமோ இல்லை அசையும் அசையா சொத்தில் ஏதோ ஒரு ஆதாயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை இருக்குது. இதில் குறிப்பாக எச்சரிக்கை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இளம் வயது பெண்களை பெற்றோர்கள் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அவங்களுடைய நடவடிக்கை கண்காணிக்கணும். ஏன்னா சுக்கிரன் வீடு குரு வந்திருக்காரு, ஏதோ ஒரு வகையில் எப்படியோ கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. அது நடக்காமல் பார்த்துக்குங்க. நல்ல ஒரு வரன், நல்ல ஒரு திருமணம், நல்ல குழந்தைகள், நல்ல படிப்பு, நல்ல செல்வம், நல்ல வாழ்க்கை, இது எல்லாமே ரிஷபத்துக்கு இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். அப்போது இந்த செவ்வாய் அப்படின்னாலே பூமிகாரகன். அப்போ அந்த பூமின்றதுன்னா பூர்வீகத்தை பற்றி சொல்கிறது. அப்போ பூர்வீகம் அப்படின்னா நீண்ட நாட்களாக வழக்கு கேஸு நடந்து இருக்குது. ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைனா அதுக்கு ஒரு தீர்வு, சொத்து உங்கள் கைக்கு வரும். தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு அப்படின்னு வரும். திடீர்னு எதிர்பாராத விதமாக உயில் மூலியமாக சொத்து வர்றது. அதே மாதிரி வந்து மூத்த குடிமகன்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் இருந்து தாத்தாவோ பாட்டியோ இல்லை ரொம்ப வயது முதிர்ந்து உடல் நோய்பட்டு இருக்கவங்களும் திடீர் இறக்கிறதுனால அவங்க மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய திடீர் வேலை. அப்போ இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த விபரீத ராஜயோகம்னு இந்த மிருகசீரிஷத்துக்கு மட்டும் பர்டிகுலராக ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கார். அப்படி பார்த்தா 11ஆம் வீடு. அப்போ ராகுவுடைய பார்வை 11. அப்போ 3, 7, 11 வர்றதுனால 11ன்றது லாபம். இந்த 2 நட்சத்திரத்தை விட இந்த மிருகசீரிடத்துக்கு அதிகமான ஜாக்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஜாக்பட்டு அப்படின்றது வந்து இவங்களுக்கு வர வேண்டியது தான் இந்த காலகட்டத்தில் வருது, திடீர்னு வருது. அப்புறம் அரசாங்கத்தில் வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு விபரீதம், அதை சார்ந்த ஒரு யோகம், இதை தான் வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. ஒரு விபரீதத்தினால் வரக்கூடிய வேலை. அப்போது யாராவது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இழப்பு, எதிர்பாராத இழப்பு ஏற்படுறது, அது மூலிமா வரக்கூடிய அரசாங்க வேலையோ இல்லை அது சார்ந்த பதவி உயர்வோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய
3 நட்சத்திரங்கள்லேயே எந்த நட்சத்திரம் வேண்டுமென்றாலும் யாராவது இதில் இந்த ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலராக ட்ரஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த ட்ரஸ்ட்டுன்றது குரு தான். அப்போ அந்த குரு வந்து அமர்றதுனால தன்னுடைய முன்னோர்கள் பேரில், தாத்தா பேர்லேயோ, தந்தை பேர்லேயோ, பாட்டி பேர்லேயோ, இல்லை தாயார் பேர்லேயோ ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குவாங்க. இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி நடத்த ஆரம்பிப்பாங்க. அது மூலிமா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்தக்கூடிய வாய்ப்பு, குலதெய்வத்துக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களோட இது இருக்கும். ஏதோ அவர்களை உங்களுடைய குலதெய்வத்தில், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சேர்த்து சொல்கிறேன், குலதெய்வத்துக்கு இந்த ஆண்டு உங்கள் மூலிமா ஏதாவது சிறிய அந்த வேலைப்பாடு நடக்குது, கோயில் வேலைப்பாடு நடக்குதுன்னா அதுக்கு எதனா பொருள் வாங்கி கொடுங்க. இல்லை கட்டிட கட்டுறதுக்கு சிமெண்ட்டோ இல்லை மணலோ உங்களால் முடிஞ்சது உங்கள் கை காசில் நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா சிலை அமைப்புக்கு ஏதோ ஒரு பொருள் அந்த பில்டிங்குள்ளே உங்களுடைய உழைப்பு டச் ஆகணும். அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா இந்த ஆண்டு, குரோதி ஆண்டு 2024 உங்களது சுபிட்சமாக இருக்கும். நல்ல வாழ்க்கை, நல்ல மகிழ்ச்சி, செழிப்பாக இருக்கும்.